எனக்கு மயான கோல பூஜை வந்து நான் பண்ணுவேன். அந்த பூஜைக்கு உண்டாகிறப்ப அந்த மண்டை ஓடுகள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ நம்ம மயானத்துக்கு போகிறப்போ அதை தோண்டி தேவையில்லாமல் கீழே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓட்டை தான் நம்ம எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அந்த பயன்படுத்துகிறப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆத்மா வந்து நம்மக்கிட்ட வந்து பேசும். அப்போது இந்த எலும்பு வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த எலும்பு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன பையன் அவன் வந்து என் கனவுல வந்து சொல்கிறான், என்னை வந்து நீங்கள் மோட்சம் அடைய வச்சுட்டீங்க, இந்த விஷயத்த அம்பாளுக்கு பாதத்தில் என்னோட இந்த உடல் பாகத்தை வச்சு எனக்கு மோட்சம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை எனக்கு நன்றி சொல்லிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆணோட மண்டையோடு தான். இதுவும் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு கூட நிறைய உணர்த்தி இருக்குது. இன்னைக்கு அம்பாளோட திருவடி கீழே என்ன வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவும் நம்ம கிட்ட கனவுல பேசியிருக்கு. ஓகே, இந்த அகோரி அப்படின்னா வந்து இந்த மனித கறிகள் சாப்பிட்றது, இந்த எலும்புகள் சாப்பிட்றதுலாம் அது உண்மையா? கண்டிப்பாக உண்மை, 100% உண்மை. நீங்கள் காசிக்கு போனாதான் அது உங்களால் பார்க்க முடியும். பணம் எரிஞ்சிட்டே இருக்கும், அவங்க எடுத்து அவங்களுக்குன்னு அந்த ஒரு பொருள் இருக்கும். நான் நம்ம இப்போ கத்தியில் வச்சுன்னு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சு அதை எடுத்து அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க? நான் சாப்பிடுவேன். நான் கறி சாப்பிட மாட்டேன். நான் அந்த இதுக்கு நம்ம போல எலும்புகள் சாப்பிடுவேன். எலும்புகள் சாப்பிடும். எலும்புகள் வந்து எங்கள் குரு உத்தரவுப்படி நான் எலும்புகள் சாப்பிட்டு தான் ஆகணும். அகோரி தீட்சை எடுத்துட்டா எலும்புகள் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். அது நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் மறைமுகமான சூட்சமான விஷயங்கள். அது சாப்பிட்டா நம்மளுக்கு சில விதமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எலும்புகள் வச்சிருக்கிறேன். இதோ பாருங்க, இது வந்து நான் எப்பவுமே இந்த எலும்புலாம் நான் சாப்பிடுவேன்னா காட்டுறேன் பாருங்க. சரியா? இது ரெகுலராக நீங்கள் சாப்பிடணுமா, இல்லை அகோரி ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு? இல்லை, அகோரி தீட்சை வாங்கினதுலேருந்து நான் இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இது சாப்பிட்டதுக்கான தனித்துவமான சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம காளி வழிபாட்டில் இருக்கோம். எங்கள் குரு வந்து எனக்கு இப்போ அகோரி தீட்சை கொடுத்துட்றாருன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்பாரு. இதை இப்போ காசில் எப்படி சாப்பிட்றாங்க, சரியா? அந்த மாதிரி நம்ம இப்போ அகோரினா அப்படி தானே, காசில் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்களா? இல்லைங்க, வித்தியாசம் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. அதுக்குன்னு காளியை வந்து நிர்வாணமெல்லாம் பார்க்க முடியுமா? தாய் வந்து எப்படி வருவாங்கன்னா, அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மேல் லோகத்தில் வந்து டைலர்லாம் கிடையாது, புரியுது அவங்களுக்கு? தாய் வந்து எப்பவுமே எந்த கோலத்தோடு இருக்கிறாங்களோ மண்டை ஓடுகள். நம்ம ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா, ஃபோட்டோவில் எப்படி இருக்கிறாங்க? மண்டை ஓடுகளோடு இருப்பாங்க. துணி போட்டுருக்கிறாங்களா? கிடையாது. எலும்புகள், தன்னோட ஆடைகளாக எலும்புகளை நம்ம போட்டு மறைச்சிருக்கிற அம்மா.